ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட எதை பற்றி பேசுகிறேன்னா, இன்றைக்கி என்னோடய வீடியோவில் வந்து இது வயிறு வலியை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இந்த வயிறு வலிங்கிறது எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து வரக்கூடியது இல்லையா? இன்றைக்கி இந்த ஃபுட் ஹேபிட்னால எல்லாத்துக்கும் வரும். முக்கியமாக வந்து ஒரு கேஸ் ப்ராப்ளம் அதுதான் இன்றைக்கி வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த கேஸ்னால் வரும். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, சாப்பிட்டுட்டு உடனே நைட்டு முக்கியமாக உங்களுக்கு மார்னிங் டைமில் மத்தியானம்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஒரு நைட் டைமில் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே இது பெட்டுக்கு போயிடுறோம். ஆனால் அது வந்து 3 மணி நேரம். அதனுடைய இது என்னென்னா 3 மணி நேரம் ஆகணும். எந்த ஃபுட்டுமே வந்து எந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்டாலும் இன்றைக்கி நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சொல்கிறது அதுதான். இது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் அட்லீஸ்ட்டு 1 ஹவர் வேணால் குறைச்சிக்கலாம். 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து படுக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. அப்போ ஸ்டொமக் என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து எல்லாமே இது ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து ஸ்டொமக் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஸ்டொமக் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து பெட்டுக்கு போயிட்டோம்னா, அது ஃபங்க்ஷனை செய்யும்போது என்ன ஆகும், அதனுடைய ஃபங்க்ஷன் சரி வரா, அதனால் செய்ய வந்து முடியாது. அதனால் என்ன ஆகும்னா, ஃபேட்டு பாடியிலையும் கூடும், கேஸும் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கேஸ்னால் என்னது நமக்கு வரும் அப்படின்னா, காம்ப்ளிகேஷன் தான், வேறு என்னங்க சொல்கிறது. கேஸ் வந்து ஒரு காமன். நார்மலாக கேஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். ஃபுட்டு இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து செரிமானம் வரும்போது கேஸ் எல்லாத்துக்கும் வரலாம். ஆனால் கேஸ் கூடும்போது அதாவது இது வந்து சிலவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது வந்து ஏப்பம் விட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? இது வந்து சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தவங்க ஒரு ஆஃப் டே காலையில் இருந்து ஆரம்பித்தது மதியானம் வரைக்கும் வந்து ஏப்பம் இது விட்டுட்டே இருப்பாங்க. அப்படிலாம் நான் அதாவது பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது வந்து தெரியணும், அதுக்கு தான். ஏன்னா நீங்கள் எல்லா கேஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஏப்பங்கிறது ஒரு சிம்பிள் நினச்சிருப்பீங்க. ஆனால் எனக்கு வந்து நான் இந்த மாதிரி கேஸ் பார்த்தனால சொல்கிறேன். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஏப்பம் வந்து விட்டுட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கும் இது வந்து அன்கம்ஃபர்டபுள். அது வந்து பக்கத்தில் உள்ளவங்களும் முக்கியமாக வந்து ஆஃபீஸில் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து எப்படி அது? ஸோ இது வந்து நமக்கு ஒரு இது ஒரு ஃபிசியாலஜிக்கல் மட்டும் இல்லைங்க, இது ஒரு சைக்காலஜிக்கலாகவும் நமக்கு ஒரு இது வந்து பிரச்சனை தான். ஸோ அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஸ்டொமக் இஷ்யூவில் வந்து கேர் வந்து இது வந்து எடுக்கணும். ஃபுட்டு முக்கியமாக எந்த ஃபுட்னாலும் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து வந்து ஒரு பெட்டுக்கு போகிறது வந்து நல்லது. அட்லீஸ்ட் வந்து 1.5 மணி நேரமாவது குறைஞ்சது. நான் சொல்கிறது வந்து குறைஞ்சபட்சம். ஏன்னா நான் எதை சொன்னாலும் வந்து சிம்பிளாக தான் சொல்லுவேன். நான் சொல்கிறத பீப்புள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கேற்றபடி இந்த சிம்பிளாக தான் சொல்லுவேன். குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது வந்து அது ஆகிருக்கணும். என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம் முக்கியமாக உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வந்து நைட்டு வந்து தூங்க போகிறோம். இன்னைக்கு ஏர்லியராக வந்து இன்னைக்கு இது வந்து தூங்குகிறோம், இல்லைன்னா சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறோன்னா அதுக்கேற்றபடி வந்து ஃபுட்டு சாப்பிடுங்க. ஓகே, கொஞ்சம் கண்டென்ட்டை வந்து குறைச்சிக்கோங்க. முக்கியமாக கார்போஹைட்ரேட் ஃபுட் தான் ஒரு மோஸ்ட் ப்ராபப்ளி அதாவது எடுக்க போகிறோம். ஒன்றில் வந்து சோறு சாப்பிட போகிறோம், இல்லைன்னா இது வந்து இட்லி தோசை, இது அதாவது என்ன சொல்கிறது, இது நம்மளுடைய வந்து தமிழ்நாட்டு ஐட்டம் மோஸ்ட்லி அதுதானே. இது வந்து சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடணும்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுகள் சாப்பிடும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய கண்டென்ட், அதாவது அதனுடைய கண்டென்ட் மீன்ஸ் அதனுடைய இது குவான்டிட்டி அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஸ்டொமக்குக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டொமக்கை வந்து ஃப்ரெண்டுங்க, ஸ்டொமக் நம்மளோட வந்து ஃப்ரெண்டு. அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஸ்டொமக்கை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம வச்சுருக்கணும். நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம ஏதாவது இது வந்து நல்லதானே பண்ணுவோம், அந்த மாதிரி ஸ்டொமக்கை நம்மளுடைய இது ஃப்ரெண்டாக வச்சுட்டு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகே, அதனுடைய வந்து வேலை செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலைக்கு வேண்டி ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா? அதேமாதிரி ஸ்டொமக்கு வந்து நம்ம வந்து வேலைக்கு செய்யணும். ஓகே, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து நல்லது. இது என்னுடைய ஸ்டொமக்கை பற்றியான வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா கேட்டாச்சுன்னா இது என்னுடைய அப்கமிங் வீடியோஸ் இருக்குது நிறைய. அதில் வந்து ஸ்டொமக் இஷ்யூ, காமன் காம்ப்ளிகேஷன் எல்லாம் சொல்லுவேன். ஆனால் எல்லாமே வந்து சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதாவது வந்து நீங்கள் வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே வந்து சிலவங்க பல விதமாக எல்லாம் சொல்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு ரொம்ப அதை நம்ம கேட்குறோம், ஆனால் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் என்னோடய வீடியோஸ் அப்படி இல்லைங்க. இனிமேல் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் எல்லா வீடியோவுமே. எல்லா வந்து பிரச்சனைகளுக்கும் சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்போ தான் நான் வந்து அதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ண இது முடியும். ஓகே, எதுனாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அப்கமிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.